கடந்த ஆண்டு நாங்கள் இத்தாலிக்கு ஒரு பயணம் போனாங்கள். எங்களோட இந்த பயணம் கடந்த ஆண்டு 8ஆம் மாதம் இடம்பெற்றது. இத்தாலியில் பெலமோர்னு சொல்கின்ற இத்தாலியினுடைய கீழ்ப்பகுதி. அங்கே பார்த்திங்கன்னா சிசிலின்னு சொல்கிற அந்த ஒரு தீவு மாதிரி ஒரு பகுதி இத்தாலியிலேருந்து கீழே இருக்குது. அந்த பகுதியில் கடுமையான வெக்கை கோடை காலத்தில் இருக்கும். இந்த பகுதியில் போனால் நாங்கள் எப்படி தாயகம் ஆசிய நாட்டில் இருக்கோமோ அதே போல் உணர்வை அங்கே பெறக்கூடியது. அந்த இடத்துல ஒரு கடற்கரையோரமாக ஒரு உணவகம் இருந்தது. அந்த உணவகத்துக்கு தான் போகிறோம். போயிட்டு பார்த்தால் இத்தாலின்னு சொன்னாலே கடல் உணவு அருமையான சாப்பாடாக இருக்குது. உடனுடன் கடல்லேருந்து வந்த உணவு வகைகளை நாங்கள் சுவைத்து சாப்பிட்ட பகுதியைத்தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்குறீங்க. இதோ அந்த காணொலி ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு உணவகம். நாங்கள் மட்டும்தான் அந்த நேரம் போனாங்கன்னு சொன்னால் நாங்கள் மதியம் ஒரு 3 மணி தாண்டி தான் போனாங்க. அந்த நேரம் பார்த்து யாருமே இல்லை. சிறப்பான சாப்பாடு. சம்பவத்தை பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் கடல் உணவை விரும்பி சாப்பிட்றது ஓவியா, 2வது மகள். அவருக்கு இந்த கடலில் மட்டி மூள்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். மட்டி இறாலெல்லாம் ரொம்ப மிகவும் பிடிக்கும். அதே போல் கணவாயும் பிடிக்கும் ஓவியா இனியாக்கு. ஆனால் ஓவியனுக்கு இறைச்சி வகை தான் பிடிக்கும். அவர் கொடுத்தா கோழி இறைச்சி ஆட்டத்தை தான் விரும்பி சாப்பிடுவார். ஆனாலும் இந்த உணவகத்தில் ஓவியனும் இவற்றை ரசித்து சாப்பிடக்கூடியதாக இருந்தது. பாருங்கள், இந்த செஃப் இவர் கிட்டத்தட்ட 40 வருஷமாக வேலை செய்கிறார் இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஒரு மிகவும் அனுபவசாலியாக இருக்கிறார். பாருங்கள் எப்படி செய்கிறாண்டு. அதாவது இந்த மட்டி மூளை அவிக்கும் பொழுது வெள்ளை வைன் அதெல்லாம் விட்டு தான் செய்யணும். அந்த வைனை உள்ளுக்கு விடும்போது அதனுடைய அல்கஹால் இறங்கிடும். சூட்டில் காய்ச்சும் போது நான் சும்மா எடுக்கிறேன். பழங்கள்லாம் வச்சிருக்கிறேன். பாருங்கள் இப்படி வடிவாக இருக்குது. பாருங்கள் அவர்கிட்ட விளையாட்டு பாருங்கள். நல்ல என்னோடய நண்பராகிட்டார் இவர். ஆங்கிலத்தில் நல்லா கதைச்சார். இத்தாலி பாசை எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தோடு இவரை கதைச்சி கொண்டு அவர் நிறைய சொன்னார். அவர் சொல்லும்போது நான் கேட்டு அதெல்லாம் சும்மா செய்யும்போதே அந்த வாசம் வெடுக்கு மனம் இருக்கும் கடல் உணவுனா. ஆனால் அந்த வயலெல்லாம் விடும்போது அந்த வெடுக்கு மனம்லாம் இல்லாமல் போயிட்டுது. சட்டி பாருங்க இப்படி எரியுதுண்டு. நல்ல அருமையான நண்பராகிட்டோம் நாங்கள் 2 பேரும். நானும் உணவகத்தில் வேலை செஞ்சிருக்க அனுபவம் இருந்தது. அதையும் பகிர்ந்து கொள்ளலாம் அவரோட. அவர் அப்போ நிறைய காய்ச்சினாங்க இதில். அதனாலேயே எங்களுக்கு ஒரு சிறப்பாக செய்து தந்தார். சிறப்பு உணவாக இருந்தது. பாருங்கள், இந்த நேரம் நாங்கள் போன நேரம் ஆட்கள் இல்லாதபடியாக மிகவும் சிறப்பாக நான் அழகாக ஆறுதலாக இந்த வீடியோ காணொலியை எடுக்கக்கூடியதாக இருந்தது. பாருங்கள், மக்கள் எல்லாம் மட்டும்தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மணி தாண்டிட்டுது. அந்த நேரம் எல்லாம் சாப்பிட்டு போயிடும். இத்தாலியில் நேரத்துக்கு சாப்பிட்ற பண்பு இத்தாலிலையும் இருக்குது. ஃப்ரான்ஸில் மாதிரி இத்தாலியில் சரியாக 12 மணிக்கு கடை அடைத்து 2 மணிக்கெல்லாம் தான் திறப்பிடும் சாப்பிட்றதுக்கு. ஓவியனும் ஏதோ செய்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு கொக்கா கோலாம் குடிச்சு கொண்டு இருக்கிறார். பாருங்கள், ஓவியா விரும்பி ரசித்து சாப்பிட்றா ஓவியனும் இதில் சாப்பிட்டா. இது ஓவியாக்குன்னு தனியாக எடுத்து கொடுத்த பிளேட் தான் இது பிளேட். இதை ஓவியா ஒரு பிரித்து ஒரு ரணகலம் பண்ணிட்டா. அப்படி ஒரு சாப்பாடு இத்தியாலியில். ஆனால் விலை பரவாயில்ல. விலைன்றது சாதாரண விலை. ஃப்ரான்ஸில் நாங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்ற விலை தான் இத்தாலியில் இருந்தது. ஆனால் சாப்பாடுடைய அந்த உடன் சாப்பாடுன்றதில் நல்லா இருந்தது. ஓவியா தான் வாங்கி சாப்பிட்றாங்க அங்கன்னு. இதை நான் திடீர்னு வெளியே எடுத்து போட்டு திருப்பி போனான். அடுத்த சாப்பாடு வருது பாருங்கள் எப்படி இருக்குன்றது சாப்பாடு. இது நூடுல்ஸ் அடுத்தது. நல்ல ஒரு பெரிய அந்த லாப்ஸ்டர் நண்டும் போட்டு ஒரு நூடுல்ஸ். நாங்கள் சொன்னால் ஒரே சாப்பாடு எடுக்காமல் மாறி சாப்பாடு எடுத்து எல்லோரும் மாறி சாப்பிட்டு பார்த்து நாங்கள் பிரித்து அப்போ தான் ஒவ்வொரு சாப்பாடுடைய சுவையும் அறியக்கூடியதாக இருந்தது. ஒரு 4-5 சாப்பாடு எடுத்துனாங்க. எல்லாமே அருமையாக இருந்தது. அது உடனே சாப்பிட்றது அப்படி இருக்கும். இந்த மட்டி நானும் சாப்பிட்டோம். ஓவியா விரும்பி சாப்பிட்டவன். ஓவியாவுக்கு மட்டுமே ஒரு கோப்பை மட்டி போச்சுது. பார்க்கவே அந்த வாசம் நல்ல உள்ளியெல்லாம் போட்டு அதோட சோசோடு காய்ச்சி தந்தாங்க. அப்படி ஒரு அருமையாக இருந்தது. இப்படி சாப்பிட்டு இத்தாலியில் கடந்த ஆண்டு நல்லா நாங்கள் முழுமையாக கொண்டாங்க. இந்த முறை எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் போகத்தான் போகிறோம். எங்கேன்னு தெரியாது. இனியாண்ட விளையாட்ட பாருங்கள். அங்கால இனியாண்ட அக்கா சிவனிங்க அக்கா தீத்தி விடுறா.
ஊட்டி விடுறான்னு சொல்லலாம். அப்படி சிறப்பான விடுமுறையாக வந்து கடந்த ஆண்டு இருந்தது. இந்த காணொலி என்ன சொன்னால் இந்த ஆண்டு தான் போட வேண்டியதாக வந்து என்னுடைய கைபேசி வளதாக போய் இப்போ தான் திருத்தி எடுத்து அதில் இந்த கிளிப்பை வந்து எடுத்து மாற்றி ஒரு மாதிரி எடுத்துட்டேன். இது கடைசியாக இறால் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் இல்லாட்டி எங்களுக்கு செமிக்காதில்லை. அதனால் இந்த பொரியலோட இந்த சாப்பாடு கடைசியாக நாங்கள் நிறைய செய்தாங்க. இதில் வந்து கடவாய் இறாலெல்லாம் போட்டு பொரிச்சு தந்தாங்க. அதில் தேசிக்காய் பொடியல் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட சூப்பராக இருந்தது. இந்த காணொலி பிடிச்சிருந்தா நீங்களும் விருப்பம் தெரிவித்துக் கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.